அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மஞ்சள் கனகாம்பரம், இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பூ நிறையவே பூத்துருக்கு. இப்போ நம்ம பறைக்கலை அப்படின்னா அது காற்றுலேயே உதிர்ந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் நம்ம இந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கார்டனில் அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. மண்ணெல்லாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் மண், இன்னும் புதிய செடி எதுவும் வாங்கினாலோ இல்லை விதை வாங்கினாலோ போடுறதுக்காக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி முடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆடி அமாவாசை அந்த டேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சம் விதைகள் வாங்கியிருக்கோம், ஒரு சில புதிய செடிகளும் வாங்கியிருக்கோம். அவங்க எல்லாரையும் நம்ம நாளைக்கு அமாவாசை அப்படின்ற அந்த டேட்டில் நடலாம். இது அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ நான் போடுறேன். ஸோ இந்த தொட்டியெல்லாம் நான் கீரைக்காக மட்டுமே வச்சுருக்கேன். ஆனால் கீரை விதை நான் இன்னும் விதைக்கிறதுக்கு ரெடி பண்ணவே இல்லை. ஆனாலும் திரும்ப 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 இந்த சிறுபசலை கீரை உன்னை விடுவேனா அப்படின்ற மாதிரி அது என்ன தான் நம்ம விரட்டி விட்டாலும் அது திரும்ப திரும்ப இதில் படர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்லா மேலோட்டமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரையை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது சமையல் பண்ணுறதுக்கு கூட்டு இல்லை கடையல் ரெண்டுமே பண்ணலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், ஆனால் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஸோ இது ஒரு பக்கம். இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த புதிய விதைகள் புதிய செடிகள் எல்லாமே அமாவாசை அன்னைக்கு நடணும் அப்படின்ற பிளானில் தான் வாங்கியிருக்கிறது. ஏன் அமாவாசை அன்னைக்கு நடணும் அப்படின்னா, அன்றைக்கி நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும், முளைப்பு திறன் இருக்கும். அதுக்காக தான் இந்த செடி தான் புதுசாக வாங்கிட்டு வந்தது. ஸோ இது கீழேயே தரையில் நட்டாச்சு. இவங்களை இங்கே நட்டுட்டு மேலே வேறு ஒரு புதிய செடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை மாடியில் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இட்லி பூ இந்த கலர், மற்ற கலர்ஸும் வாங்கி நடணும். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. ரெயின் லில்லி இவங்க மட்டும் அந்த மழை அந்த க்ளவுடியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே இவங்க மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிங்க்கு தான் பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒயிட்டும் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகப்படியான சன்லைட் இல்லாமல் அந்த க்ளவுடியாக லேசாக அப்பப்போ தூறல் அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் இருந்தது அப்படின்னா இவங்க நல்லா பூக்குறாங்க. ஸோ பக்கத்துலேயே நம்மளோட ரணக்கல்லி, கற்பூரவல்லி, ஸோ இதுவுமே கொஞ்சம் பிரித்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். பார்க்கலாம். இந்த 2 தொட்டியில் தான் புது வரவு நட்டிருக்கோம். இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஸோ முன்னாடியெல்லாம் கத்திரிக்காய் நாற்று விட்டு எடுத்து நடுவோம். சரி, இப்போ கொஞ்சம் டைமும் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இந்த 2 செடியும் ஆல்ரெடியே நான் நர்சரியிலேருந்து தான் 2 செடி வாங்கிட்டு நட்டேன். நல்லாவே ஹீல்டு கொடுத்துச்சு. அந்த அனுபவத்தின் பேரில் மீண்டும் 2 கத்திரிக்காய் செடி வாங்கிட்டு நட்டிருக்கோம். ஸோ இந்த பேரலில் தான் இவங்க எல்லாரையும் நட்டு வச்சாச்சு. அவங்க கொடுக்கும் போதே அந்த கத்திரி நாற்றுக்கு ஒரு சப்போர்ட் குச்சி வச்சு கட்டி தான் வச்சுருந்தாங்க. சரி, நாமளும் அதை அப்படியே நட்டு வச்சாச்சு. நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மேலே மல்ச்சிங் மூடாக்கும் போட்டு வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த க்ரோ பேக், அதாவது இன்னொரு க்ரோ பேக்கில் ஃபுல்லாக நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இதில் நிறைய ஸ்பேஸ் அங்கங்கே இருக்கிறதுனால ஒரு சில கொடி வெரைட்டியெல்லாம் நம்ம இதில் போடலாம் அப்படின்னு. ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கில் கீழே இன்னொரு பக்கத்தில் ஒரு பக்கக்கிளை வளர்ந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டி முழுக்க ஏதாவது ஒரு செடி எல்லாமே நமக்கு தேவையானதாக தான் இருக்குது. பந்தல் செட்டப்பும் இந்த தொட்டிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடி வெரைட்டியை போடலாம், அந்த விதைகளை இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் அதை போட போகிறோம். அடுத்தது அப்படியே நம்ம மேலே வந்ததுக்கு பூவையும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். நித்திய மல்லி, எவ்வளோ பேருக்கு இந்த பூ பிடிக்கும்னு சொல்லுங்கள். சில பேருக்கு இந்த பூவோட வாசம் ஒத்துக்காது, தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு நம்ம புது வரவெல்லாம் நட்டுட்டு விதைகளுமே அந்த தொட்டிகளில் போட்டாச்சு. இன்னும் புதிய தொட்டிகள் வாங்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.